இந்தா எங்க அப்பா ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தாரு. அவர் இன்னைக்கு வட்டியோட திருப்பி கொடுத்துட்டாரு. இத பீரோல வெய்யி, நாளைக்கு கொண்டு பேங்க்ல போட்டுலாம். ஏங்க என் தம்பி கார் எடுக்கிறேனாமா, பணம் ஒரு 4 லட்சம் ரூபாய் பத்தலையாமா. அக்காங்கிற முறையில நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டுங்களா? அதனால என்ன, வர சொல்லி கொடுத்துரு. சரிங்க. என் தங்கச்சி வேற கூப்பிடுறாளே. தங்கச்சியா? அவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லு சுபி. அண்ணா, அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கண்ணா. ஏமா என்னாச்சு? அவரு நல்லா இல்லாம இருந்தாரு இல்லனா, ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு 3 லட்சம் ரூபாய் கட்டி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்களா? பணத்துக்கு என்னமா பண்ண? அதானா எனக்கும் புரியல. இருந்த நகையெல்லாம் வித்து அவருக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ இது ஏதாவது ரெடி பண்ண முடியுமாண்ணா? இப்ப வேற என் கையில சுத்தமா காசு இல்லையேம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. இருந்த தாலி கொடியும் அடமானத்துல இருக்கு, அதை வித்தாவது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேண்ணா. சரிம்மா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பாக்குறேன். ஆனா முழுசாவும் நம்ப வேண்டாம். சரிங்கண்ணா. நமக்கு பணம் வந்தா கழுகுக்கு மூக்குல வேட்ட மாதிரி எப்படிதான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. பணத்தை கொண்டு போய் பீரோல கூட வைக்கல, அதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க பாருங்க. இப்ப என்னடா பண்ணலாம்? கொடுங்க. 3 லட்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், 1,20,000 மட்டும் கொடுங்க. அதுவும் நம்ம பணம்னு சொல்ல வேண்டாம், பைனான்ஸ்ல தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நம்ம பணம்னு சொன்னா திரும்பி வராது, அதுக்குதான் சொல்றேன், கேட்டுக்குங்க. அப்புறம் 1.5 ரூபா வட்டி தான் பைனான்ஸ்கார் கேக்குறாங்கன்னு சொல்லி கொடுங்க. 1.5 வட்டி ரொம்ப கம்மிடா, 3 வட்டி சொல்லுவோமா? 3 ரூபா வட்டியா? சரிங்க. இப்படி புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா தான் நம்ம 4 காசு சம்பாதிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும். ஆமாங்க, நீங்களும் எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. அப்பா மாதிரியே இருக்கறனா? எப்படி? ஒரு நாள் கஷ்டம்னு எங்க அத்தை எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டாங்க. எங்க அப்பா எங்க பணத்தையே கொடுத்துட்டு 5 ரூபா வட்டி ஓட்டு எங்க அத்தை கிட்ட வாங்கினாங்க. சரி, போன் எடுத்து என் தங்கச்சிட்டு சொல்லிடுவா, 3 ரூபா வட்டினா தான் பணம் கிடைக்கும்னு. என் செல்லம், நான் சொல்றது அப்படியே கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமா பண்ற? நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டு பாத்துட்டுனா எங்கேயும் கிடைக்கல. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம கோயில் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா. நீ எதுக்கு பயப்படாதம்மா, அண்ணன் நான் இருக்க. நம்ம அப்பா ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்திருந்தாருல, அந்த பணம் திருப்பி வந்துருச்சு. நீ எதுக்கும் பயப்படாத, உடனே ஹாஸ்பிட்டல் போய் மச்சானுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லு. நான் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் பணம் கொண்டுட்டு ஹாஸ்பிட்டல் வர. நீ போ. லூசா நீங்க? நீங்க மட்டும் கள்ளி கொடுக்குறீங்க. இது எங்க அப்பா சம்பாரிச்ச பணம். என் தங்கச்சியோட சூழ்நிலைக்கு அவளுக்கு நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து ஏன் இஷ்டத்துக்கு கொடுக்காம வேற யாரோட இஷ்டத்துக்கு கொடுக்கறது? ஓஹோ, நான் எதுவும் கேட்க கூடாது அப்படிதானே? நீ இந்த கேட்டிய உன் தம்பிக்கு 4 லட்சம் கொடுக்கலான்னு, அதுக்கு சரின்னு தான் நீ சொன்ன. என் நம்பி கொடுத்தா நான் 2 மடங்கு சேர்த்து செய்வா, தெரிஞ்சுக்குங்க. கொடுத்து போட்டு லாபம் எடுக்க அண்ணன் தங்கச்சி பாசம் ஒண்ணு வியாபாரம் இல்லடி. உன்னை பெத்தவங்க வேணா உன்னை அப்படி வளர்த்திருக்கலாம், ஆனா எங்க அம்மா அப்பா எங்களை அப்படி வளர்க்கல. எங்க அத்தை கிட்ட 5 ரூபா வட்டி வாங்கினாரு எங்க அப்பான்னு ரொம்ப பெருமையா சொன்னேன். அப்புறம் கடைசி காலத்துல ஆறுதல் கூட யாருமே இல்லாம தூக்கு போட்டு தொங்குனாரு உங்க அப்பா. பணத்தை சேர்க்க தெரிஞ்ச உங்க அப்பாவுக்கு பாசத்தோட இருக்கிற உறவுகளை சேர்க்க தெரியல. அதனாலதான் கடைசியில ஆறுதல் கூட இல்லாம தூக்கு போட்டு தொங்குனாரு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம தங்கச்சிக்கு செய்யறதுக்கு போறானே அப்படின்னு உனக்கு பயங்கர கோபம் வருமே. கத்தி எடுத்து கைய அறுத்துக்கலான்னு தோணுமே. நீ கழுத்தியே அறுத்துக்கிட்டாலும் என் தங்கச்சிக்கு நான் போய் செய்வேன்டி. நில்லுங்க, நானும் புறப்பட்டு வரேன். நான் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல படிச்சதுனால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாசம்னா என்னன்னே எனக்கு தெரியாம போயிடுச்சு மாமா. ஏங்க, சுபியோட 3 நாளைக்கு அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வரட்டுமா? சரிடா அப்பா.
தங்கை உறவு என்பது உடைக்க முடியாத பாலம். ஆனால் பல குடும்பங்களில் அந்த பாலம் இன்று இல்லாமலே